ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது ஆர்ஆர்பியில் கேட்கப்பட்ட கொஸ்டினா. இந்த மாதிரி டைப் ஆஃப் கொஸ்டினுக்கு நம்ம எப்படி பண்ணணும்னு பார்க்க போகிறோம். ரூட் வந்திருக்கு, ரூட்டுக்குள்ளே ஒரு நம்பர் வந்திருக்கு, ப்ளஸ் சிம்பிள் வந்திருக்குது. இந்த மாதிரி ரூட்டு வந்திருக்கணும், நம்பர் வந்திருக்கணும், சிம்பிள் வந்திருக்கணும், எண்டில் இன்ஃபினிட்டி சிம்பிள் வந்திருக்கணும். இந்த மாதிரி டைப் ஆஃப் கொஸ்டினுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த கேட்டிருக்க நம்பருக்கு நம்ம பெருக்குனா 30 வரணும். இதோட ரெண்டு நம்பரோட டிஃப்ரென்ஸு நமக்கு 1 வரணும். பாருங்கள், 5 6 30, இந்த ரெண்டு நம்பருக்கு உள்ள டிஃப்ரென்ஸு 1 வந்திருக்குது. அப்போது இங்கே என்ன சிம்பிள் கேட்டிருக்காங்கன்னு பார்க்கணும். இங்கே ப்ளஸ் சிம்பிளானா பிக் நம்பர் எடுக்கணும். மைனஸ் சிம்பிள் வந்துருச்சுன்னா நம்ம எடுத்த நம்பரோட ஸ்மால் நம்பர் எடுத்து அதான் இருக்கும் நம்மளோட ஆன்சர். இப்போ இங்கே ப்ளஸ் கேட்டிருக்காங்க, ஸோ நம்மளோட ஆன்சரு பிக் நம்பர் 6. இப்போ இந்த கொஷின் பாருங்கள், ரூட் வந்திருக்குது, நம்பர் வந்திருக்கு, சிம்பிள் வந்திருக்கு, இன்ஃபினிட்டி சிம்பிள் எண்டில் வந்திருக்குது. அப்போ அவங்க கேட்டிருக்க நம்பருக்கு நம்ம ஈக்குவேஷன் எடுத்திருக்கோம். 5 6 30, இந்த ரெண்டு நம்பரோட டிஃப்ரென்ஸு 1. இங்கே மைனஸ் சிம்பிள் வந்திருக்கு, ஸோ இந்த ரெண்டு நம்பரோட ஸ்மால் நம்பர் 5. இதான் நம்மளோட ஆன்சர். சப்போஸ் இப்போது இந்த நம்பருக்கெல்லாம் நம்ம டிஃப்ரென்ஸ் எடுக்கும் போது 1 வந்தது. പക്ഷേ இந்த நம்பருக்கு நமக்கு டிஃப்ரென்ஸு 1 வராது. ஏன்னா 3 9 இந்த மாதிரி வரும்போது இதுக்கு டிஃப்ரென்ஸு 1 வரதுக்கு சான்ஸ் இல்லை. ஸோ இதுவும் அது போல் ரூட் வந்திருக்குது, நம்பர் வந்திருக்குது, சிம்பிள் வந்திருக்குது, இன்ஃபினிட்டி சிம்பிள் எண்டில் வந்திருக்குது. இந்த மாதிரி கொஸ்டினுக்கு டிஃப்ரென்ஸ் எடுக்கும்போது 1 வராத பட்சத்தில் நம்ம கேட்டிருக்க நம்பர் அப்படியே எடுத்து எழுதணும். சிம்பிள் ப்ளஸ் சிம்பிள் இந்த பக்கம் எடுத்து எழுதணும், மைனஸ் சிம்பிளானால் இந்த பக்கம் எடுத்து எழுதணும். இப்போது இந்த ரெண்டு நம்பர், இந்த நம்பரோட ஒரு நம்பராக ஆடு செய்துக்கிட்டு போகணும். 9 அதோட ப்ளஸ் பண்ணியிருக்கோம் 10, அதோட 1 ப்ளஸ் பண்ணியிருக்கோம் 11, 1 ப்ளஸ் பண்ணியிருக்கோம் 12. இந்த கேட்டிருக்க நம்பரில் எந்த நம்பருக்கு நம்ம பெருக்குனா இந்த நம்பர் வரணும், இதோடக்கு மைனஸ் பண்ணோன்னா டிஃப்ரென்ஸ் எடுத்தோன்னா 1 வரணும். இந்த நம்பருக்கு அந்த மாதிரி வருங்களா? இல்லை, இந்த நம்பருக்கும் வரதில்லை. இந்த நம்பருக்கு 12 முன்னாங்க 12, டிஃப்ரென்ஸு 1 வருது. அப்போது இங்கே என்ன நம்பர் சிம்பிள் வந்திருக்குது? ப்ளஸ் சிம்பிள் வந்திருக்குது. ஸோ நம்மளோட ஆன்சரு 4. சப்போஸ் இந்த இடத்துல மைனஸ் வந்துருச்சுன்னா இந்த கேட்டிருக்க நம்பர் அப்படியே எடுத்து எழுதணும். மைனஸ் வேல இந்த சைடு போகணும். 9 9லேருந்து 1 குறைச்சி 8 7 6. இப்போது இந்த நம்பர்லேருந்து நம்ம டிஃப்ரென்ஸு 1 வரணும். அந்த நம்பர் எந்த நம்பர்னு எடுத்து பார்த்து அதோட மைனஸ் சிம்பிள் ஸ்மால் நம்பர் எடுத்து அதான் இருக்கும் நம்மளோட ஆன்சரு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.